ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்தரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. காலபுருஷனுக்கு 2வது ராசி ஸ்திர ராசி நிலராசி இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நாதன் சுக்கிர பகவான். இங்குதான் 2 பெண் கிரகங்கள். சுக்கிர பகவான் ஆட்சி பலமும் சந்திர பகவான் அதி உச்சம் பெற்ற தனயோகம் பெற்ற ராசி. அன்பானவர்கள், அடங்காதவர்கள், அயராதவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை உள்ளங்கையில் அசைத்திடும் மகா பாக்கியம் பெற்றவர்கள், சனி பகவானின் அமானுஷமான ஆற்றல் பெற்றவர்கள், மகாலட்சுமி யோகம் பெற்றவர்கள் இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள். இவர்கள் முக அழகை பற்றி குறிப்பிடும் ராசி என்பதால் இவர்கள் என்றும் 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 அழகை வர்ணிப்பதிலேயே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலும் தன்னை அலங்கரிப்பதிலும் மன்னமனாக மக்கள் போற்றும் கதாநாயகனாகவும் கதாநாயகிகளாகவும் பலம் வந்த வண்ணம் இருப்பாங்க. இவர்களில் ரோகிணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் உதித்த வண்ணம் இருக்கின்றாங்க. இந்த மிருகசிரச நட்சத்திரமும் உதித்த வண்ணம் இருக்கின்றாங்க. இந்த மகா யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் என்றே கூறலாம். இவர்கள் வாழ்க்கையில் இதுவரை இந்த 2025 வாழ்க்கையில் ஏற்றமுகமும் ஏறுமுகம் இருந்து வந்தாலும் இன்னும் 500 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அசால்ட்டாய் பெறும் பதவியோகம் பணக்காரகம் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க குதூகலத்தை கொண்ட ஆயத்தமாகிவிட்டார். நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்று சொல்ல போல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்க போகுது. குரு பயிற்சி பிறந்ததம்மா, ரிஷபராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குரு பயிற்சி பிறந்ததம்மா, ரிஷபராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. கோடீஸ்வர யோகம் கேள யோகம் என்னாலும் பெருகுதம்மா. கோடீஸ்வர யோகம் கேள யோகம் என்னாலும் பெருகுதம்மா. குரு பயிற்சி பிறந்ததம்மா, ரிஷபராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குரு பயிற்சி பிறந்ததம்மா என்று நீங்கள் மனதில் சந்தோஷமா ரம்மியமாய் பாடக்கூடிய நேரமும் ஆடக்கூடிய நேரமும் ஆட்டமா பேரோட்டமா என்று நீங்கள் சந்தோஷமாய் கழிக்கக்கூடிய மன்னவர்கள் தான் இந்த ரிஷபராசியில் உயித்த மகா பாக்கியமானவர்கள் என்று கூறலாம். குரு பகவான் 2 பரபரஸ்தானத்துக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்கின்றார். 8 என்று சொல்லக்கூடிய ஒரு மறைமுக வழி புதையர் வழி வருமானம் லாட்ரி வருமானத்துக்கும் 11 என்று சொல்ல பெரும் செல்வாக்கு யோகத்தையும் உள்ள குரு பகவான் உச்சம் அடைகிறார். அச்சத்தில் இருந்த நீங்கள் அச்சம் என்பது மடமையடாம், அஞ்சாமை திராவிடர் உடமையடாம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் மன்னாதி மன்னராக மக்கள் போற்றும் தென்னராக வரும் 500 மணி நேரத்தில் பல ரிஷபராசிக்காரங்க உச்சம் அடைய போறாங்க. அவர் 8க்கும் 11க்கும் உடையவராகி கடகராசிக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை அதி உச்சம் பெற்று எச்சத்தில் இருந்த உங்கள் வாழ்க்கை கடன் வழக்கு வம்பு கோர்ட்டுகளில் அச்சத்தில் இருந்த நீங்கள் இனிமேல் உச்சமடைந்து உச்சாணி கொம்பத்தில் உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரஸ்தானத்தில் அமர்ந்து உலகத்தை ஒரு கலக்க போறீங்க. பிரியமானவர்களே, எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் களங்கடிக்க அந்த இடத்துல உங்களுக்கு ராஜ மரியாதையும் மாலை மரியாதையும் வரக்கூடிய நேரமெல்லாம் இன்னும் 500 மணி நேரத்தில் அசால்ட்டாய் ஆரம்பமாகும். மாபெரும் சபேதனி நீ நேடம்தான் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஸ்திர ராசியான இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் மகா கெட்டிக்காரர்கள் என்றே சொல்லலாம். அவருடைய விசேஷ பார்வை 5வது பார்வை காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு உங்கள் ராசிக்கு இந்த 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 5வது பார்வை பார்ப்பதினால் நல்ல கூட்டாளிகளில் ஒத்துழைப்பும் நல்ல பங்குதாரர்களை ஒத்துழைப்பும் கணவன் மனைவிகளால் மிகப்பெரிய பிளஸிங் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதமும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் அமானுஷமான ராஜயோகத்தை பெறுவது பல ரிஷபராசிக்காரன் பிரியமானவர்களே. அவருடைய விசேஷ பார்வை 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தை உச்ச குருநாதன் பார்ப்பதா உங்களுக்கு மறைமுக வழி வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் அந்நிய இன இதத்துவமான அந்நிய நாட்டிலிருந்து பல வருமானம் உங்களை கட்டுக்கட்டாய் தேடி வரப்போகுது. பல விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்ட ரிஷபராசிக்காரங்க வெளிநாட்டிலேயே ஷெட்டில் ஆகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். அவருடைய விசேஷ உச்ச குரு பார்வை 11ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு
வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு பண பொருளாதாரம் மிகப்பெரிய இயங்கக்கூடிய நிலமும் மற்ற வெளிநாட்டு இனத்தினால் உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய காலம் கடந்த காலத்து மகாராஜா யோகத்தை பல ரிஷபராசிக்காரங்க பெற்று 500 மணி நேரத்தில் வளரப் போறீங்க. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் குரு பகவானின் ஆலயம் என்று நின்றும் சொல்லுகிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை வஜிஷ்டேஸ்வர் ராஜகுருநாதன் தான் குரு பகவானை ராஜகுருவாய் வீட்டிருப்பவர். முடிந்தால் நீங்கள் ஒரு வியாழக்கிழமை விரதமிருந்து அந்த குரு பகவானை சென்று மனதார துதித்து அவருக்கு மஞ்சள் பட்டாடை செலுத்தி அவரை நீங்கள் கொண்டக்கடலை மாலையும் சாற்றி மேலும் அவருக்கு முல்லைப்பூ மலர்களை அர்ச்சித்து இனிப்பு பதார்த்தங்களை படைத்து குரு பகவானை நினைத்து மனதார துதித்து ஓம் வர்ஷபத்மஜா வித்மகே குரு நிகஸ்தாய தீமகி தன்னோ குரு சோதயாத்து என்று நீங்கள் வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை அல்லல்கள் குறைந்து தொல்லைகள் அகன்று கடன் வழக்கு வம்பு வழக்குகளிலிருந்து தீர்ந்து இனிமேல் வரும் வாழ்க்கை மற்றவருக்கு சிம்மச்சப்பனமாக வந்து மகாராஜா யோகத்தை அகில உலகம் நீங்கள் வளரப் போறீங்க என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.